திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடானது நடத்தப்பட்டு வருதுங்க. இந்த மலைக்கோவிலில் எந்த கோவிலுமே இல்லாத தனி சிறப்பம்சமாக இருக்கக்கூடியது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கமாகுங்க. பக்தருடைய கனவுல முருகன் வந்து அந்த குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு தெரிவிப்பாராமாங்க. அதை கேட்டுவிட்டு சிவன்மலைக்கு வந்து பக்தர்கள் பூசாரியிடம் சொல்லுவாங்களாம். அப்பொழுது பூசாரி அந்த பக்தர் சொல்வது உண்மைதான் பொய்யா என்பதை பூ போட்டு கேட்பாராமாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே வழிபட்டு வரக்கூடிய பொருளை கண்ணாடி பேழையிலிருந்து எடுத்துவிட்டு பக்தர் சொல்லக்கூடிய அந்த புதிய பொருளை வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னும் அழைக்கப்படுது. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அந்த பொருள் என்ன, அந்த பொருளால் சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளிக்கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சிவன்மலை முருகன் கோவிலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுகின்றதால் இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுது, அதனால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதில் தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வமானது இன்றளவு அதிகரிச்சிருக்குதுங்க. அப்படி அனைவருடைய ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு புதிய பொருளானது மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த ஒரு பக்தருடைய கனவுல வந்த உத்தரவின் அடிப்படையில் 10/3/2026 முதல் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம் பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகுதுங்க. இதனால் இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இவை எதை உணர்த்துகிறது, இந்த பொருட்களால் என்ன மாதிரியான தாக்கம் சமுதாயத்தில் ஏற்படும் அப்படிங்கிற ஆர்வம் பக்தர்களுக்கிடையே இன்றளவு அதிகரிச்சிருக்குதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே மங்களகரமானவை அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால் நாட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும், நாட்டில் ஆன்மீக பற்று மக்களுக்கிடையே அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டோம்னா சுப காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் அருகம்புல்லும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுடன் தொடர்புடையதாகுங்க. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட துன்பமும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேண்டுதல்களானது நிறைவேறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் வெற்றிலை பாக்கு என்பது மங்களகரமான பொருளாகுங்க. எலுமிச்சம்பழத்தை ஆன்மீகத்தில் தெய்வீக பழம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் படைத்து வழிபடுவதற்கு ஏற்ற பழமாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழம் மாலை அணிவிப்பதும், துர்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே துர்கை அம்மனுக்கு, காளிக்கு, கால பைரவர் போன்ற உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழத்தை படைத்து வழிபடுவது வழக்கமாகுங்க. இது தெய்வீக சக்தியை எளிதில் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட பழமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 5 பொருட்களுமே ஆன்மீக மற்றும் மங்கள நிகழ்வுகளோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஆன்மீக சார்ந்த மங்கள நிகழ்ச்சிகளானது நாட்டில் அதிகமாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்களானது நாட்டில் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகனே சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் பார்க்கப்படுதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க. தண்ணீர், துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் வழிபடப்பட்டு வந்திருக்குது. இது போல் பல பொருட்கள் வைத்து இதுவரைக்கும் வணங்கப்பட்டிருக்குதுங்க. இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்குதுங்க.
காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன்மலை மீது அமைஞ்சிருக்குதுங்க. சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிகள் கொண்ட மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குது. வாகனங்கள் மூலமாகவும் கோவிலுக்கு செல்ல தனி பாதையானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே தனியார் பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. சிவவாக்கியம் என்னும் நூலை எழுதிய சிவவாக்கிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தன்னுடைய விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டிருக்கிறாரு. அதனால தான் அவருடைய பெயராலேயே மலை சிவன் மலை அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல கற்பந்தல்கள் அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் தினமும் 5 கால பூஜைகளானது நடைபெறுது. முதல் பூஜை காலை 6 மணிக்கும், காலசந்தி பூஜை காலை 9 மணிக்கும் நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கும், சாயரட்ச பூஜை மாலை 6 மணிக்கும், அர்த்தஜாம பூஜை இரவு 8 மணிக்கும் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சிவன் கோவிலுக்கு வெளியில் தீப தூணானது அமைஞ்சிருக்குது. அந்த தூணினுடைய அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கு திசையிலும், சூளம் தெற்கு திசையிலும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மயில் வடக்கு திசையிலும், தண்டாயுதபாணி மேற்கு திசையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க. கோவிலின் உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதியும் கிழக்கு முகம் பார்த்தபடி அமைஞ்சிருக்குதுங்க. மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும், வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறையின் வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துர்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் போன்ற சன்னதிகளும் அமைஞ்சிருக்குது. சனி பகவானுக்கென்று இந்த ஆலயத்தில் தனி சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. அதை தவிர நவகிரக சன்னதியும், அடுத்து பைரவர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. பிரகாரத்தை சுற்றி வந்தோம்னா கொடிமரம், மயில் வாகன குரடு, பலிபீடம் கடந்தால் சுமூகர் சமேத துவார பாலகர்கள், அடுத்து உள்ள கருவறையில் சுப்பிரமணியர் வள்ளி சமேதராக காட்சி தராங்க. இந்த கோவிலின் தலை விருட்சமாக தொரட்டி மரமானது இருக்குதுங்க. சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும். சிவன் திருப்புறத்தை அளிக்க மேலுமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த மலை பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் அழைக்கப்படுது. வள்ளிக்கு மலைக்கு சென்ற வள்ளியை மனமுடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு வந்து இங்கு கொடிகொண்ட தலமாகவும் வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே இந்த கோவிலில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெற்றுதாங்க. சிவன்மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும், அவர்கள் புண்ணியம் செய்தவங்களுடைய கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தலம் முருகனின் பக்தையான ஒரு பெண் காசிக்கு சென்று நீராடிய விரும்பிய போதும் காசி செல்ல வசதி இல்லாதனால மனம் வருத்தம் அடைந்த தன்னுடைய பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தலத்திற்கே வரவழைத்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. நவ கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தபடி இந்த ஆலயத்தில் நிற்குது. மற்ற திருத்தலங்களை போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறுங்க. மற்ற திருத்தலங்களில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கே முதல் வழிபாடானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டை துர்க்கை சிறப்பாக கூறுவாங்க. ஆலம்பாடி, வனசாட்சி, காட்டம்மை, பாப்பினி, அங்காள பரமேஸ்வரி, காங்கேயம் ஆய அம்மன், வலுப்பூர் அம்மன், தங்கம்மன், அத்தனூர் அம்மன், கரிய காளியம்மன், செல்வநாயகி என 8 அம்மன் பெயர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய 8 இடங்கள் சொல்லப்படுதுங்க. மேலுமே ஸ்ரீ ஞானாம்பிகை சமேதர ஸ்ரீ கைலாசர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. சிவபெருமான் ஓமம்மைக்கும் நவ கன்னியர்களுக்கும் தரிசனம் தந்தருளிய தலமாகவும் இந்த தலமானது அமைஞ்சிருக்குதுங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழ பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலாகுங்க. இந்த கோவிலுடைய அஞ்சல் முகவரி பார்த்திங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சிவன்மலை, காங்கேயம் வழி, திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு ஆகுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் காங்கேயம் ஆகும். அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் திருப்பூர், வானூர்தி நிலையம் கோயம்புத்தூர் ஆகுங்க. சிவன் மலையில் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தம் காசி தீர்த்தம் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கு தைப்பூச தேர் திருவிழாவானது சிறப்பாக நடைபெறுங்க. அதே போல் திராவிட கட்டடக்கலையோடைய வடிவமைப்பானது இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. மேலுமே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களால் சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க
பார்க்க வேணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் சிவன் மலைக்கு சென்றிருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.